இது BeerBiceps தமிழ் சிறந்த பகுதிகளை காண்பிக்கும் சேனல். Subscribe and enjoy the video. நீங்கள் RCB-யில் கோலியுடன் விளையாடியிருக்கிறீர்கள், இல்லையா? அவருடன் 3 ஆண்டு விளையாடியிருக்கிறேன். ஒரு கேப்டனாகவும் வீரராகவும் அவரை பற்றி ஏதாவது வித்தியாசமாக பார்த்தீர்களா? நான் கோலியை முதலில் பார்த்தபோது கொஞ்சம் ஓவர் சைஸ் ஆகஸ்ட் இருந்தார். அப்போது அவர் ஃபிட் டாக இல்லை, கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்தார். முதன்முறையாக இலங்கையில் விளையாடிய போது சதம் அடித்தார். இன்னும் அவர் சதம் அடித்துக் கொண்டேதான் இருக்கிறார். அவர் ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரர். உலகக் கோப்பையிலும் விளையாடி உலகக் கோப்பையை வென்றிருக்கிறார். நான் அவருடன் இணைந்து விளையாடும் போது நிறைய மாற்றங்களை என்னால் உணர முடிந்தது. அவர் ஒரு நல்ல மைண்ட் செட் ஐ கொண்டுள்ளார். அது மட்டுமில்லாமல் 2 முக்கிய அம்சங்கள். அவரது ஆர்வம். அவர் கிரிக்கெட் விளையாடும் போது அவர் ஒரு குழந்தையைப் போல ஆகிவிடுகிறார். அது அவர் தனது விளையாட்டில் காட்டும் ஒரு ஆர்வம். அதனால்தான் அவர் கோலி. அவர் அதை மாற்றக்கூடாது. விளையாட்டில் அவர் தனது அணுகுமுறையை மாற்றக்கூடாது என்று நான் இன்னும் நம்புகிறேன். கண்டிப்பாக இதை அவர் தொடர வேண்டும், இல்லையெனில் அவரது செயல்திறன் குறையும். அவர் கேப்டனாக இல்லை என்றாலும் யாராவது ஒரு விக்கெட் எடுக்கும் போதே அவரது மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். பந்து வீச்சாளர் கூட அவர் அளவுக்கு கொண்டாட மாட்டார். ஆனால் இவர் மிகவும் உற்சாகமாக அதை கொண்டாடுவார். இது அவரது விளையாட்டு மீதான அன்பை காட்டுகிறது. அவர் அதை இழக்கும் போது அவர் ஆட்டம் முடிந்துவிடும். அதுவரை மக்கள் பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம். அவர் ஆக்ரோஷமாக இருக்கிறார். உண்மையில் அவர் மைதானத்தில் ஆக்ரோஷமாகத்தான் இருக்க விரும்புகிறார். வெளியே அவர் ஒரு அற்புதமான மற்றும் ஒரு கனிவான நபர், அமைதியானவர், பொதுவாக ஒரு நல்ல மனிதர். ஆனால் களத்தில் நீங்கள் ஒரு பிளேயர். உங்கள் விளையாட்டை காட்டுங்கள். மக்களும் உங்கள் ஆட்டத்தை தான் பார்க்க விரும்புகின்றனர். எனவே அவர் அதை போன்ற ஒரு நபர். அவரைப் போல கடினமாக பயிற்சி செய்யும் வேறு யாரையும் நான் என் வாழ்க்கையில் பார்த்ததில்லை. அவர் தனது உணவு முறையையும் பாணியை மாற்றிக்கொண்டார். கிரிக்கெட் மைதானத்தில் மிகவும் உடல் ரீதியாக மிகவும் ஃபிட்டாக இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் டேவிட் பெக்காம் இப்படித்தான் இருந்தார். எனவே அவர் அந்த திறமையானவர். எனக்கு தெரிந்தவர்கள் சிலர் தொலைக்காட்சியில் அவரை பற்றி எதிர்மறையான விஷயங்களை கூறுகின்றனர். அவர் இவ்வாறு இருக்க வேண்டும், அவ்வாறு இருக்க வேண்டும், பல விமர்சனங்கள் கூறுகின்றன. அவர் அவ்வாறு செய்திருக்கக்கூடாது. மற்றவர்களை இழிவுபடுத்த வேண்டாம். அவர் உங்களுக்கு ஒரு கிரேட் பிளேயர். அவரது ஆட்டத்தை அனுபவிக்கவும். அவர் ஒரு நடிகர். நீங்கள் திரையரங்கில் இருக்கும்போது நடிகர்கள் பல்வேறு வழிகளில் நடிப்பதை பார்க்கலாம். அதை போலவே இதையும் பாருங்கள். என்னுடைய தலைமுறைக்கு அவர் ஒரு ஐக்கன். அனைவருக்குமே அவர் ஒரு ஐக்கன் தான். விமர்சனங்களுக்கு அஞ்சி நான் இதை சொல்லவில்லை. சர்வதேச விளையாட்டு வீரர்களுக்கு இது பொதுவானது. ஒரு பயிற்சியாளராக அவரை பற்றி எனக்கு மற்றொரு கேள்வி உள்ளது. அவரது உடல் தகுதி மற்றும் அர்ப்பணிப்பு காரணமாக அவர் குறைந்தது இன்னும் 10 ஆண்டுகள் தொடர்ந்து விளையாட முடியும் என்று ரசிகர்களும் நாங்களும் நம்புகிறோம். சச்சின் கூட 40களில் விளையாடினார். அது கொஞ்சம் சவாலானது. ஒருவேளை அது நடந்தால்? இல்லை, அது கடினம். நீங்கள் எவ்வளவு ஃபிட்டாக இருந்தாலும் உங்கள் பார்வை மற்றும் பிற திறன்கள் படிப்படியாக குறையும். அது குறையும் போது உங்களுடைய ஆளுமையும் மாறிவிடும். என்னுடைய 30 மற்றும் 20களில் என்னால் மிகவும் சிறப்பாக செயல்பட முடிந்தது. நான் IPL விளையாடும் போது எனக்கு 42, ஆனால் எனக்கு தெரியும் என்னுடைய நேரம் முடிந்துவிட்டது. எனவே 40களில் விளையாடுவது கடினம்தான். நீங்கள் எவ்வளவு ஃபிட்டாக இருந்தாலும் உங்களது உடல் ஒத்துழைக்க வேண்டும். எனவே உங்கள் உடல் தகுதி முக்கியமல்ல, உங்களுடைய ஐசைட் குறைய தொடங்கும் பேட்ஸ்மேன்களுக்கு அது மிகவும் முக்கியம். பந்தை கவனிப்பதற்கு நான் நேற்று குறிப்பிட்டது போல கை மற்றும் கால்களின் ஓட்டம் குறைய தொடங்கிவிடும். ஆனால் அது உங்களுக்கே தெரியாது. அதனால்தான் கிறிஸ் கெயில் போன்ற அனுபவம் வாய்ந்த வீரர்கள் கூட சில நேரங்களில் 38 அல்லது 39 வயதில் சிறப்பாக செயல்பட தவறிவிடுகிறார்கள். உடல் தகுதி காரணமாக அல்ல. உங்கள் கண் பார்வையை மேம்படுத்த முடியுமா? இல்லை, அது முடியாத ஒன்று. உங்கள் கண் பார்வை எப்படி மேம்படும்? நீங்கள் என்ன உடற்பயிற்சி செய்ய முடியும்? கண் பார்வைக்கு சில யோகா பயிற்சிகள். ஆம், அது ஒரு கோட்பாடு மட்டுமே. அது வேலை செய்கிறதா என்று யாருக்குமே தெரியாது. ஓகே, அது ஒரு யுகம். தசைகளை உருவாக்குவது பற்றிய கோட்பாடுகளை நீங்கள் கொண்டிருக்கலாம். உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். ஆனால் கண் பார்வை மேம்படுகிறதா என்று எப்படி அறிவது? வாய்ப்பே இல்லை. மருத்துவர்கள் மட்டுமே பார்வையை துல்லியமாக மதிப்பிட முடியும் மற்றும் கண் பார்வை சரிபார்க்க சோதனைகள் செய்ய முடியும். செயல்முறை மெதுவாகிறது. பிரதிபலிப்புகள் குறைகின்றன. தசைகள் நீங்கள் எவ்வளவு பொருத்தமாக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் வயதாகும் போது அது உங்களை மெதுவாக்குகிறது. அதனால்தான் நமக்கு வயதாகிறது. இல்லையெனில் மக்கள் வயதாக மாட்டார்கள், இல்லையா?
நீங்கள் அனைத்து உடற்பயிற்சிகளையும் செய்து ஆரோக்கியமாக இருக்க முடிந்தாலும் உங்கள் தசைகள் இன்னும் வளரும். ஆனால் அவர்கள் அதிகம் சோர்வடைந்து விடுவார்கள். அதனால் அது கடினம். இது இயற்கையான ஒன்று. உங்களால் இயற்கையை கட்டுப்படுத்த முடியாது என்பதால் இது இயல்பானது. எனது ஆசை கிரிக்கெட் ரசிகனாக கோலி இன்னும் 10 ஆண்டுகள் விளையாட வேண்டும் என்று. அது உங்களுடைய விருப்பம். நாம் அனைவரும் அதை விரும்புகிறோம். மொத்த இந்தியாவின் ஆசை. கோலி விளையாடிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய ஆசை. ஆனால் இன்னும் எத்தனை திறமையான இளைஞர்கள் அவரது இடத்தை பெறுவதை தடுக்கலாம் என்பதை கவனியுங்கள். ஒரு இடம் போய்விட்டது, இல்லையா? எனவே கோலியை விட சிறந்த ஒருவர் வெளிவரலாம். இல்லை, கோலியை விட சிறந்தவர் யாரும் இல்லை. இல்லை, ஏனென்றால் சர்வதேச கிரிக்கெட்டில் இது போன்ற விஷயங்கள் நடக்கின்றன. மனிதர்கள் புத்திசாலித்தனமான உயிரினங்கள். சில நேரங்களில் என்னை விட சிறந்த ஒருவர் வருகிறார், வேறு எவரையும் விட சிறந்தவர். அது இயல்பானது. அதற்கு வாய்ப்பில்லை. இல்லை, எல்லாம் ஒரு வட்டம்தான். அது நடக்கும். இந்தியன் பிரீமியர் லீக்கில் ரஷீத்தின் வெற்றிக்கு என்ன காரணிகள் பங்களித்தன? ரஷீத்தின் வெற்றி அவரது பந்து வீச்சுகளின் வேகத்தால் ஏற்படுகிறது. பந்தை வேகமாகவும் அதே சமயம் சுழற்றவும் பலரால் முடியாது. எனவே பேட்ஸ்மேனுக்கு ரியாக்ட் பண்ற நேரம் குறைவான நேரம் உள்ளது. ஏனென்றால் அவர் திறமையானவர் மற்றும் மிகவும் துல்லியமானவர். 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் பேட்ஸ்மேன் ரன் எடுப்பதை கட்டுப்படுத்துவதில் அவர் கவனம் செலுத்துகிறார். பந்து வேகமாகவும் மற்றும் சுழல்வதால் ரன்களை எடுப்பது கடினம். ஆனால் ஒருநாள் கிரிக்கெட்டில் அவரை கொஞ்சம் எதிர்கொள்ள முடியும். ஏனென்றால் உங்களிடம் 10 ஓவர்கள் இருப்பதால் ஒரு ஓவருக்கு 5 ரன்கள் எடுக்கலாம். நீங்கள் அதை அடைய முடியும். ஆனால் ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஒவ்வொருவருக்கும் ஓவருக்கு 10 ரன்கள் தேவை, இல்லையா? 40 ரன்கள் எடுக்க வேண்டும். எனவே அது கடினமாக உள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் பந்தை அதிகம் சுழற்றாததால் அது எளிதாக இருக்கும். அவரை எதிர்கொள்வது கொஞ்சம் எளிதானது. அதனால் அவர் 20 ஓவர் போட்டிகளில் சிறந்து விளங்குகிறார். உள்நாட்டுப் போர் காரணமாக உங்கள் குழந்தை பருவம் கடினமாக இருந்ததா? இலங்கையில் உள்ள அனைவருக்கும் அது ஒரு சவாலான நேரமாக இருந்தது. ஏனென்றால் இளம் வயதிலேயே 6 முதல் 10 வயதிற்குள் உங்களுடைய எதிர்காலம் குறித்து உங்களுக்கு உறுதியாக தெரியவில்லை. நீங்கள் 13 அல்லது 14 வயதை அடைந்தவுடன் நிச்சயமற்ற தன்மை காரணமாக எதுவும் உறுதியாக இல்லாததால் வாழ்க்கை மிகவும் கடினமாகிவிட்டது. இவை அந்த சகாப்தத்தில் மக்கள் வாழ்ந்த காலத்திலிருந்து வந்த பொருட்கள். உங்கள் உயிருக்கு ஆபத்து இருந்ததா? நிறைய நடந்துள்ளது, உண்மையாகவா? ஆமாம். உள்நாட்டுப் போரின் போது அல்ல, பாகிஸ்தானில் இருந்தபோது ஒரு பேருந்து துப்பாக்கி சூடு நடந்தது. பின்னர் சுனாமி ஏற்பட்டது. பின்னர் நீங்கள் பயத்துடன் வாழ ஆரம்பித்து விடுவீர்கள், இல்லையா? நீங்கள் ஒரு சிறுபான்மை குழுவை சேர்ந்தவர். சில நேரங்களில் என் குடும்பம் இப்போதும் சிரமங்களை எதிர்கொண்டது. உங்களுக்கு இன்னும் அந்த பயம் இருந்து கொண்டே இருக்கும், இல்லையா? போர் நடந்து கொண்டே இருக்கிறது, இதனால் பயமும் இருந்து கொண்டே இருக்கிறது. எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இது கிரிக்கெட் விளையாடும் போது உங்களுக்கு பின்னடைவை அளித்ததா? நான் விடுதிகளில் 6 முதல் 18 வரை ஆண்டுகள் வாழ்ந்தேன். ஒரு விடுதியில் வசிப்பது ஒவ்வொருவரையும் ஒரு போர் வீரனாக ஆக்குகிறது. இந்த வீடியோவை நீங்கள் ரசித்திருந்தால் உங்களுக்காகவே இந்த சேனலில் பல கியூரேட்டட் பிளேலிஸ்ட்களை நாங்கள் கொண்டுள்ளோம். எனவே டிஆர்எஸில் நாங்கள் உள்ளடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உட்கொள்ள வேண்டியதில்லை. நீங்கள் மிகவும் ரசிக்கும் பிளேலிஸ்டை நீங்கள் பார்த்து மகிழுங்கள். அதைத்தான் நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன்.